கைஸ் வெல்கம் டு ரிட்டர்ன் தி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது செம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இது கவனி கிடையாது, சிவப்பரிசி. இந்த சிவப்பரிசியை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் இதை நான் எப்படி குக் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த தண்ணியை நான் கொட்டிடுறேன். இந்த அரிசியில் இதை சாப்பிட்றதுனால ஆஸ்துமா, அதுக்கப்புறம் போன் வெயிட்டுக்கு, போன் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே இந்த அரிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த தண்ணி வடிகட்டி கொட்டிட்டோம்ல, இப்போ அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு 1க்கு 2 அரைக்கணும். எப்படின்னா நம்ம ரவான்னு சொல்லுவோம் தெரியுமா, குருணை ரவா மாதிரி, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒலை கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தாலும் குருணை அதையும் அதுக்குள்ளே போட்டு இது நல்ல கொதி நம்மளுக்கு 90% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பு போடணும். இதுக்கு லைட்டாக கட்டியாகி வரும். அப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குடிக்க நல்லாயிருக்கும். இதில் வச்சு ஏற்கனவே இதை ஒரு புட்டு மாதிரி நான் ஒன்று பண்ணி போட்டிருப்பேன், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டி. இன்னும் வேறு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கிண்டிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இது இனிப்பாகவும் நம்ம குடிக்கலாம், உரைப்பாகவும் குடிக்கலாம். மதிய நேரத்தில் மோர் ஊற்றி கூட, மோர் சின்ன வெங்காயம் போட்டு கூட குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வயலஸ் வை நாட்டியமாடும். நல்லதே சாப்பிடுவோம், நல்லா இருப்போம்.